ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் கோர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் செகண்ட் பேப்பரோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பேப்பர் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அது கூட செகண்ட் பேப்பருக்கு தனியாக புக்கு வேணும், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் செகண்ட் பேப்பர் புக்கு வேணும் சார் அப்படின்னாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்டர்மீடியட் செகண்ட் பேப்பரை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எந்த பேட்டர்ன் என்ன, எவ்வளோ மார்க்கு, அந்த எவ்வளோ ஹவர்ஸ் டைம் தருவாங்க, எல்லா விஷயங்களையும் பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டைம் பீரியட் எவ்வளோ அப்படின்னா 1 hour 15 minutes. ஓகேங்களா? 1.25 மணி நேரம் டைம் தராங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, ஏபிசின்னு 3 பார்ட் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் டு டேக் டவுன் இன் ஷார்ட் அண்ட் பிரீஃப் நோட்ஸ் of a varied character covering any 3 of the following. அதாவது இந்த மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் ஏதாவது 3 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷார்ட் ஹேண்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது டிக்டேட் பண்ணுவாங்க, நம்ம அதை டிக்டேஷன் எடுத்துக்கணும். அப்படி டிக்டேஷன் எடுக்கிறதுக்கு மொத்தம் 5 மார்க் நமக்கு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் நோட்டீஸ் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, சர்க்குலர் இருக்குது, பெட்டிஷன், ஐ விட்னஸ், அஃபிஷியல் லெட்டர், பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல். ஸோ எது வேணாலும் வரலாம், எனி 3. ஸோ இந்த லிஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒரு 3 லெட்டர் கம்பல்சரி அங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம டிக்டேட் பண்ணுவாங்க, டிக்டேஷன் எடுத்துட்டு அதை நம்ம ப்ரீஃபாக எழுதுற மாதிரி இருக்கும். டிக்டேஷன் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து 5 மார்க். ஓகேங்களா? ஸோ அதை ப்ரீஃபாக எழுதுறோம் இல்லையா, ஸோ அப்படி எழுதும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு லெட்டருக்கும், சரிங்களா, இதில் ஏதாவது 3 லெட்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு லெட்டருக்கும் 25 மார்க்ஸ், மொத்தம் 25 மார்க் ஒரு லெட்டருக்கு கொடுத்தாங்கன்னா மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 75. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம டிக்டேஷன் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு 5 மார்க் கொடுக்குறாங்க. மொத்தம் பார்ட் ஏ, அதாவது செக்ஷன் ஏ அண்ட் தென் பி, இது ரெண்டும் சேர்த்து டோட்டல் 80 மதிப்பெண். புரியுதுங்களா? 80 மார்க் இதிலே வந்துருச்சு. நல்லா பாருங்க. டு எலாபரேட் த நோட்ஸ் இன்டு ப்ராப்பர் லெட்டர் ஆர் டாக்குமெண்டரி ஃபார்ம் இன் லாங் ஹேண்ட். ஓகேங்களா? ஈச் 25 மார்க்ஸ். ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் நமக்கு 25 மார்க் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 25னா மொத்தம் 75 மார்க்கு ப்ளஸ் நம்ம டிக்டேஷன் எடுக்கிறதுக்கு 5 மார்க் வந்துடுதுங்க. மொத்தம் 80 மார்க் வந்து இதிலே நம்ம கவர் ஆயிடுது. மேக்ஸிமம் நம்ம இதை நல்லபடியாக பண்ணணும். எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும் கம்பல்சரி. ஏபி, இது வந்து ஏபிசி அடுத்து இருக்குது நான் சொல்கிறேன். எல்லாமே அட்டன் பண்ணணும். நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நல்லபடியாக எல்லா லெட்டரையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் ஏதாவது ஒரு 3 வரும், ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, ஓகே. செகண்ட் பேப்பர் நமக்கு எல்லாமே தெரியும். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் எக்ஸாம் போகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடியது செகண்ட் பேப்பர் தான். அதை முடிச்சுட்டு நீ மதியம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் பேப்பர் எழுதுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உள்ளே போனோடனே செகண்ட் பேப்பருக்கு உள்ளே போன உடனே உங்களுக்கு அந்த 3 லெட்டரை டிக்டேட் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு நீங்கள் எழுத உட்காருவீங்க இல்லையா, இந்த 3 லெட்டர், இதில் வந்து ஏதோ 3 லெட்டர் டிக்டேட் பண்ணுவாங்க. அந்த லெட்டர் டிக்டேஷன் எடுத்ததுக்கே உங்களுக்கு 5 மார்க் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெட்டர்லையும் நீங்கள் அந்த ப்ரீஃபாக எழுதுவீங்க இல்லையா, அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி, அதுக்கு ஒரு லெட்டருக்கு 25 மார்க் தராங்க. ஸோ அதை நீங்கள் எழுத உட்காரும் போது உங்கள் கையில் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் தான் இந்த செக்ஷன் சி, பார்ட் சி இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்கு கொஸ்டின் இருக்கும். அதில் என்ன கொஸ்டின்ஸாக இருக்கும், என்ன கொஸ்டின்னா டு ஆன்சர் 3 கொஸ்டின்ஸ் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபி. ஒரு 3 கொஸ்டின் இருக்கும். ஷார்ட் ஹேண்டோட பிரின்சிபல் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஃபார்முலா சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது பிரின்சிபல் தான் நம்ம கேட்டிருப்பாங்க. அதை நம்ம படிச்சிருந்தாலே போதும். எது வரைக்கும் சார் படிக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 187, அதாவது இன்டர்செக்ஷன் சாப்டர் வரைக்கும் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா நம்மளால ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது ஸ்டார்டிங்லேருந்து எங்கேருந்து வேணாலும் கொஸ்டின் வரலாம். சரிங்களா? ஒரு 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்டு கொடுத்து அதுக்கான ஸ்ட்ரோக்கும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்போட ஹச்சு டவுனோட ஹச்செலாம் எங்கே வரும், எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள். சரிங்களா? ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரித்து வர வாய்ப்பு இருக்குது. 3 கொஸ்டின் வரும், 3 கொஸ்டின் டு ஆன்சர் 3 கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண், மினிமம் 5 மதிப்பெண் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டினுக்கு 5 வரலாம், 10 மதிப்பெண் வரலாம். டோட்டலாக பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டினும் சேர்த்து 20 மதிப்பெண்ணுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த செக்ஷன் ஏலையும் பிலையும் நமக்கு வந்து மொத்தம் 80 மதிப்பெண்கான சிலபஸ் வந்து கவர் ஆயிடுது. புரியுதுங்களா? ஸோ இதை நம்ம நல்லா பார்த்தோம்னாலே 80 மதிப்பெண்ணுக்கு நம்ம ரெடியாகிடலாம். ஸோ அப்போ நல்லபடியாக அட்டன் பண்ணோம்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் நம்ம பாஸ் ஆகிற தேவையான மதிப்பெண் வந்துருச்சு. அந்த இதையுமே நம்ம பார்க்கணும். ஷார்ட் அண்ட் பிரின்சிபல் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா?
ஸோ படிக்காமலாம் இல்லை, நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஸோ அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வரப்போகுது. அப்போ ஈஸியாக அதையும் நம்ம அடிச்சிடலாம். ஸோ மொத்தத்தில் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியேட் செகண்ட் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 15 minutes தராங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ நான் டைம் இருக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரப்போகுது. மார்க் அலாட் பண்ணுறது இந்த மாதிரி தான் உங்களுக்கு அலாட் பண்ண போகிறாங்க. ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். சரிங்களா? எல்லாருக்கும் நன்றி.